ஓகேண்ணா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு 9 கிழமை தான் ஓட்டி போட்டது. ஆல்ரெடி ஓட்டி போட்ட வெயில் ஒரு சால் ஓட்டி போடுறதான். அஜித் வந்து கட்டரபார் ஓட்ட போயிட்டான். ஸோ நாம் தான் எடுத்துகிட்டு போய் ஓட்டி விட்டு வரணும், வேறு வழி இல்லை. நாம்ளே இன்றைக்கி வீடியோ எடுத்து நாம்ளே போட வேண்டிய சூழ்நிலை. சீட் கவர் போட்டாச்சு ப்ரோ ஒரு வழியாக. கம்பெனியில் ஸ்டாக்கில்னு சொல்லிட்டு இப்போ தான் சீட் கவர் இன்றைக்கி தான் கொடுத்தாங்க, போட்டோம். சீட் கவர் தெரியுதா, நல்லா இருக்குதா? ஒரு மாதம் வண்டி எடுத்ததுலேருந்து சீட் கவர்னு கேட்டு இப்போ தான் சீட் கவர் கிடச்சிருக்குது. 645 ரூபா வருது சீட் கவர். வண்டிக்கு ஆயில் எடுத்து வந்துருக்குது, ஹைட்ரோடிக் ஆயில் மாற்றுறது. வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா. நல்லா ஒரு 4 பார்ட்டி ஒவ்வொரு சாலும் இருக்குது. ஓட்டி விட்டு அப்படியே வந்துடுவோம். ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் ஓட்டில் பார்த்தா ஃபீல்டு தான், புது ஃபீல்டெல்லாம் இல்லை. ஆனால் வேறு ஒரு மாதிரி இருக்குது. காலையிலேருந்து கூப்பிட்டுக்கிறாங்க, நாங்கள் ஓட்டிட்டு வந்துடுவோம். இந்த வண்டியில் இப்போ 585 எடுக்கல யாராவது எடுத்துருக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 14 RPM மேலே போனால் ஒரு சவுண்டு பீட் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓவர வேகம்னு கணக்கு எடுத்துக்கிறதா இல்லை எதனால் அந்த பீட் சவுண்டு வருது? நான் கேட்ட வரல, அது எதுவுமே சொல்லலை, எனக்கு நியூஸ் கிடைக்கல. இந்த பீட் சவுண்டு எதுக்கு வருது அதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்க நண்பா. ஏன்னா 2 மணி ஆகுது, நேரத்துக்கு மாடம் மோட போட்டுருக்குது. போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. ஆனால் இந்த பக்கம் நாங்கள் நேற்று வெப்பட வரல ஒரு வேலையாக போனோம் ப்ரோ. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே கடலப்பருப்பு போட்டு முளைச்சே போயிருக்கு. இந்த சைடு இன்னொரு மழை பெஞ்சா எல்லோரும் படன்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பாட்டி கூட ஓட்ட போகிறேன். ஆல்ரெடி 2 சால் ஓட்டி போட்டாச்சு. இப்போ தான் வந்து மழை பெய்யங்காட்டியும் வருஷம் என்றைக்குமே கடலப்பருப்பு போடும்போது ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்காங்க. இது என்ன ஒரு பிரச்சனைனா, ஓட்டுனா புழுதியிலேயே அப்படியே கடலப்பருப்பு போடாதீங்க. ஒரு சால் ஓட்டி போட்டு மழை 5-6 பேஞ்ச வாட்டி போடுற காட்டில் தான் கடலப்பருப்பு நல்லா முளைக்கும். அப்படியே புழுதியிலே போட்டிங்கன்னா கடலப்பருப்பு ரொம்ப ஆழமாக போயிடும். எவ்வளோ தான் தூக்கி போட்டாலும் ஆழமாக போயிடும். அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சால் ஓட்டி போட்டு மழை கொஞ்சம் பேஞ்ச வாட்டி, அதாவது இதெல்லாம் பாரு ஓட்டி போட்டு இந்த மழையே போயிடும். இதெல்லாம் கடலப்பருப்பு போட்டால் முளைக்காது. இப்போ மழை பெஞ்சிருக்கு, ஒரு சால் ஓட்டி அப்படியே பருப்பு போடலான்னு ஐடியா பண்ணாதீங்க, கண்டிப்பாக முளைக்காது. எல்லாம் ரெடி தான் எங்கள் சைடு. ஆனால் மழை மட்டும் பெய்யலை. இப்போ 4 நாள் ஆகி போச்சு, மழையே பெய்யும். மழை பெஞ்சால் ஒரு 2 நாளைக்கு கடலப்பருப்பு போடும், ஓட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். மழை பெய்யும்னா போயிட்டாரு தெரியல. காட்டுக்காரரு இருக்கிறாப்புல இந்த வயலில் ஏற்கனவே வந்து ஓட்டிருப்போம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. பைசான் பேரில் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டியில் பார்க்குறேன்னு இல்லை. காட்டுக்காரரு எனக்கு முன்னாடி டைம் பார்க்குறாங்க. காட்டுக்காரரு அங்கே தலைவில் இருக்கிறாரு, எனக்கு முன்னாடி டைம் பார்த்துட்டாருன்னா அப்போ பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு காட்டுக்காரர் என்னோட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறாருன்னு. நாம் இப்போ ஓடுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் 13 RPM 13 RPM வச்சா 12 RPM வரும்.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 சாலும் உடச்சிட்டாரு காட்டுக்காரர். 2 சாலும் ரொம்ப கிட்ட பிடிக்கணும்னு தேவையில்ல ப்ரோ. கொஞ்சம் எட்ட தள்ளி பிடிக்கலாம். ஒரு சாலுனா தான் ரொம்ப கிட்ட பிடிக்கணும். 2 சாலுங்க அரை அடி விட்டுட்டே பிடிங்க. அந்த கலப்பை கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். கலப்பருப்பு போடுற காலெலாம் இப்படி கொஞ்சம் பரம்பு வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்படி நிறைய விட்டு போடுங்க. கலப்பை ஒரே மட்டமாக சூப்பராக போடலாம். பருப்பு கம்ப்ளைண்ட்டுங்கிற பேச்சியே அட வராது. ஒரு நூல் ஆழமாக ஒட்டினாலும் சரி பருப்பு கம்ப்ளைண்ட் ஆகாது. பரம்பு இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு மரங்கிறா ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ இது மாதிரி நிறைய போட்டுக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது என்ன கேட்டால். இப்போ ஏன் எப்பயே ஓட்டுறாருன்னா மழை வந்து ஓட்டி போட்டால் செட் ஆகாது. அதனால் இப்பயே ஓட்டி போட்டோம்னா மழை வந்தோடனே கொட்டையை போட்டு விட்றலான்னு அவருடைய காட்டுக்காரரோட பிளான். அது கரெக்டான பிளான். இப்படி தான் இருக்கணும். தேங்காய் ஓட்ட ஒரு வண்டி அனுப்புனேன். முடிஞ்சிருச்சு கூப்பிட்றாரு. ஹலோ சரிங்க சித்தப்பா எடுத்துக்கிறேன். தேங்காய் ஓட்டுறது காட்டுக்காரர்கிட்டே விட்டுருவோம் ப்ரோ. நாளைக்கு 250 ரூபா. ஒரு மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு ஆகிட்டு 10 தடவை ஓட்டுவார். அவரே வண்டி வச்சுருந்தவர் தான். அதனால் அவர்கிட்டே விட்டுறது. நானும் போக மாட்டேன், அஜித்தும் போக மாட்டோம். 2 பேரும் இருக்கிற வேலையை பார்த்துக்குவோம். அவரும் எடுத்துக்குவார். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கும் ப்ரோ. இதுக்கு எல்லாம் இந்த வண்டி குறைச்சி ஓட்ட முடியாது ப்ரோ. 12 RPMல ஓடுது. ஹை ஃபஸ்ட்டு செடில் கீர் தான். ஆனால் கீர் பேட்டரை பொறுத்த வரலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எடுக்கிறதா தான் தைரியமாக எடுக்கலாம். நானும் ஒரு கமெண்டில் ஒரு விஷயம் கேட்டேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு நோவோ 4 வீல் டிரைவ் வந்து வண்டி உடைக்கிற இடம் இருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணாப்பா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் யாரும் அது மாதிரி யாரும் பார்க்கலையாட்டுக்குது. அதாச்சும் நோவோவில் 4 வீல் டிரைவ் வண்டி ஏதாச்சும் கிராஃபுக்கு அந்த வண்டி ஏதோ ஒன்று இல்லை பக்கத்தில் ஒரு வண்டி உடச்சிருக்கிறாங்க ப்ரோ, எல்லா ஜாமானமும் 4 வீல் டிரைவுக்கு நோவோ சீரிஸ் போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுப்பா. பட் அந்த தட்டை இருக்கிற மிஷினுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு தான் மாட்டலாம். புதுசு கேட்டால் 3 லட்ச ரூபா வருது. அவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா வண்டி வேறு 2013 மாடலா. இன்னொரு 3 லட்ச ரூபா இன்ஸ்டால்மெண்ட் கட்டி லோன் போட்டால் புது வண்டியாகவே போயிருமானோன்னு ஒரு பயமாக இருக்குது. அதனால் ஏதோ பழசு கிடச்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்கில் எடுத்து போட்டலாம்ல. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ பழைய வண்டி ஏதாவது உடைக்கிற வண்டி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. ஏதோ 1 லட்ச ரூபாயாக இருந்தாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஏதோ உடைக்கிற நண்பர்கள் என்கிட்ட இருக்குதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்பரை கொடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எல்லா ஜாமானமும் அப்படியே ஒரு கிட்டாக வாங்கிட்டு வந்தோம்னா பழைய வண்டியிலேருந்து அப்படியே ஏற்றிக்கலாம் பாருங்கள். ஓட மட்டும் லாபம். இந்த 4 வீல் டிரைவ் மட்டும் ஓட்டுறதுக்கு எதுக்கு தான் இப்படி இருக்குதுன்னே தெரில ப்ரோ. அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடியோ பீஸுக்கு இன்றைக்கி பணம் அனுப்பிடுறேன், நாளைக்கு பணம் அனுப்பிடுறேங்கிறாங்க கம்பெனியில். இன்னும் பணம் அனுப்புன மாதிரி தெரியல. என்றைக்கு தான் அனுப்புவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பாக போனால் ஆடியோ பீஸுக்கு உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. போகிறது அங்கே என்ன சூழ்நிலை இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கேதர் பண்ணி போடுறேன் ப்ரோ. ஏன்னா அதெல்லாம் வீடியோ அலௌடான்னு என்னென்னு தெரியல ஆடியோ பீஸில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை எடுத்து போடுறேன். அதிகமாக நாளைக்கு இல்லைனா வெள்ளிக்கிழமை 2 நாளில் ஆடியோ பீஸ் போயே ஆகணும். போயிட்டால் தான் இது ஒரு பெரிய பாரமாக இருக்குது. இந்த ரேடியோலாம் ஃபிட் பண்ணலாம். இதுக்கே ஆடியோ எவ்வளோ ஃபைன் போடுறாரோ தெரியல. பார்ப்போம். போடுறதை கட்டி தான் ஆகணும். எனக்கு மட்டும் என்ன தனியாகவா போடுறாங்க, எல்லாருக்கும் கொண்டு வரதான். ஒவ்வொரு இடத்துல வண்டியை கொண்டு போகிறதாலங்கிறாங்க. ஆனால் எங்கள் ஆடியோவில் வந்து கம்பல்சரி வண்டி கொண்டுக்கிட்டு போகணுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. ஒரு சாலே போதும். ஆனால் காட்டுக்காரர் 2 சால் ஓட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 ஒரு பில்லு அப்புறம் சாவாது போயிடுச்சுன்னா வப்பு பிடிச்ச வேலையாக போயிருக்கிறாரு. அதனால் நாமளும் 2 சால் ஓட்டினா 1 மணி நேரம் 5 நிமிஷம் வரும். 1200 கொடுப்பாரு. 100 ரூபா பிடிச்சிட்டு தான் தருவார். என்ன ரெடி காசு அப்படின்னு நினச்சி வேண்டிதான். ஒரு சால் ஓட்டின இடத்துல அடிச்சுட்டோம்னா நாளைக்கு கொட்டை போகிறது சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் வடிஞ்சோட வந்தால் கூட நல்ல கொட்டையை போட்டு விட்ருவாங்க. அந்த வழியில் ஓட்டிட்டு இப்போ ஒரு பக்கத்து வயல் கொண்டு வந்தாச்சு. அதுக்காண்டி வர வழியில் அதுக்காண்டி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நான் முன்னாடியே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதை பேசிட்டு வீடியோ இருக்காது. இந்த வழியில் 2 சார் ஒரே ஆள் வீடியோ எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறது ஏகப்பட்ட சிக்கல் ப்ரோ. வீடியோ எடுக்கிறதா வண்டி ஓட்டுறதா. இந்த காட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊறப்பட்ட கல்லாக இருக்கும் ப்ரோ. நல்லா வெறும் பாறை. ஓகே, நம்ம இன்னொன்று சொல்கிறது மறந்துட்டேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கு எவ்வளோ தூரம் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்போம். ரொம்ப நன்றி நிமிடம். இது எவ்வளோ நாள் கணக்கு. நாளாக வந்து நாம் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் கொண்டு வருவோமா அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல கனவுல. இதெல்லாம் யார் உங்களோட சப்போர்ட் தான். ஓகேவா? இது வரலாம் நான் ஒரு தப்பான கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோவை யாரும் இது வரலாம் தப்பு சொன்னது கிடையாது. இதை பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேவா? நானும் வந்து இல்லாத பொருளாதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எது உண்மையோ அதை மட்டும் பேசினாவே போதும். சுய பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அதனால் இது வரலாம் ஒரு பேட் கமெண்ட் இல்லாத நம்ம சேனலை கொண்டு போனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாளில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடும். அதனால் பார்க்குற நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற எனக்கு பெரிய உதவி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மகேந்திரா ட்ரேடரில் உங்களுக்கு A to Z நான் சொல்கிறேன். யார் சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு என்ன தென்படுதோ அது அனைத்து வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. இதை ஓட்டிகிட்டு பக்கத்து வயல் 2 சால் ஓட்டிகிட்டு அப்புறம் எங்கள் ஊரில் பிச்சமலத்தில் போய் ஒரு 2-3 வயல் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு சால் அதெல்லாம் ஓட்டிவிட்டு வேலை முடிஞ்சாங்க. அதெல்லாம் வெறும் பாறை கலப்ப முட்டாக இருக்குது. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தவாட்டி தான் ஒரு கேமராவுக்கு ஒரு மைக் ஒன்று வாங்கணும் ப்ரோ. கேமராவுக்கு மைக் இல்லை, அதை பேசுகிறது கொஞ்சம் கிளியராக கேட்கல. மைக்காக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதோ. ஓகே, இப்போ கடைசிட்டால் போட்டுனா இந்த வெயில் வேலை முடிஞ்சிடும். அதுக்காட்டி ஒரு புது பிரச்சனை. அஜித் வேறு ஃபோன் பண்ணிக்கிறான். தட்டு அறுத்துட்டு எங்கேயோ வயலில் மேடு ஏறலையாம். இப்போ அதை வேறு போய் கட்டி இழுத்தா தான் வண்டி மேலே ஏற்ற முடியுமா. அவனும் எப்படியோ வந்து பார்த்துட்டானா வண்டி மேலே ஏறியான், மாட்டிக்கிச்சான். அதனால் வீட்டில் இருக்கிறீங்களா செயின் கொண்டாட சொல்லி அப்படியே போகிற வழியில் அப்படியே பூந்து அஜித்துக்கிட்ட போயிட வேண்டியதான். இந்த 2 wheel டிரைவ் கட்டுற பாரு பெரிய அக்கப்போராக இருக்குது. ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. போகிற பக்கமெல்லாம் மாட்டிக்குது. இது 4 wheel டிரைவ் ஆல்ட்ரு பண்ண காட்டியும் எங்கே பார்த்தாலும் நம்ம வண்டி கொண்டே கட்டி இழக்கிறதா இதே வேலையாக போச்சு. முதல்ல 4 wheel டிரைவ்க்கு அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு மேலே செலவு வச்சா யார் தான் என்ன பண்ண முடியும்? அப்பா போயிட்டு கட்டி எடுத்துடணும். வீட்டில் இருக்கிறீங்களா அப்படியே செயின் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லணும். மற்ற தான் கிளம்புறதுக்கு. அதான் ஒரு 4 இருக்குது. இந்த வயலில் ஓட்டி முடிச்சுட்டு மாப்பிள்ளையை போய் கட்டி எடுத்து விட்டு அப்புறமேட்டு மாப்பிள்ளை நேரத்துக்கு வந்த வாட்டி தான் அடுத்த வயலில் ஓட்ட போகணும். ஒரு டிஸ்க்கு ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் முடிஞ்சுது. தரம் தூக்கி போட்டு அப்படி கிளம்ப வேண்டிதான். 4 இன்ச்சு எடுப்பேன். 4 இன்ச்சு ஓகே. அவ்வளோதான். அதை ஓட்டிட்டு தான் முன்ன எந்த வயலில் தான் ஓட்டினேன். இதை முடிஞ்சுது. போய் அஜித்தை எங்கே பள்ளத்தில் இருக்கிறான் தட்டை எடுத்து தின்னுடுக்கிறான். அவனை போய் கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டிதான் ப்ரோ. இன்னும் 2 பேருக்கு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு சால் ஓட்டிட்டு வீட்டுக்கு போகலாம்.
ஆனால் வெய்ய அடிக்குது, மோடம் போடுது, வெய்ய அடிக்குது, மோடம் போடுது. மழை வருமா வராதான்னு தெரில. சரி, அதை உடனே ஓட்டுட்டு வேலை முடிஞ்சிடும். போய் ஓட்டு விட்டு வந்துடுறோம். போகலாம், அழைச்சிட்டு போகலாம். போய் எப்படி கட்டி கிடக்கிறோம்னு பாரு. ஓகேப்பா. ஷைனு வாங்கிக்கிட்டு ஒரு காக்கா கொஞ்சம் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. அவர் தான் நீ வீடியோ எடுக்க போகிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவ்வளோதான். அஜித் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். இப்போ 1 மணி நேரமாக உட்காந்துட்டுருக்குறோம். அஜித் மாமா எங்கே இருக்கிறாங்க? அமுத்தி கொஞ்சம் மேடு ஏற முடியாது உட்காந்துட்டு இருக்கிறான். வண்டி ஏறலையாம். நல்லா கொட்டு மண்ணு ப்ரோ. இப்போ தான் புதுசாக பாலம் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டுறப்பாரு ஏறலையாம். ஏறாதனால ரிவர்ஸில் தான் போட்டு இழுக்கணும். முன்னாடி கட்டி இழுக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் ரிவர்ஸில் தான் போட்டு இழுக்க வேண்டும். அப்படியே ஏதோ ஒரு ஆங்கிளில் போட்டுட்டு அப்படியே கட்டி இழுக்க ஆகிடலாம். இப்படி ஆகி போச்சு. போகிற பக்கமெல்லாம் இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன் ஒன்றை வச்சுக்கிட்டு. நீ 4 வீல் டிரைவ் மாற்ற மட்டும் என்ன ஒரு வழி பண்ணாத விட மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது? 4 வீல் டிரைவ் மாற்ற மட்டும் இதுதான் கெதின்னு ஆகி போச்சு. எப்படி போட்டாலும் ஏறுமே. ஆ ஆட்டாது அதுலயே கோரு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஐயா வண்டி அந்த பக்கம் பொண்ணு சிக்கிடுச்சு. எடுத்துக்கு பொண்ணு வாட்டர் சொல்லி ஏமாட்டாங்க. ஆனால் தான் நான் வரலான்னு சொல்லி வந்துட்டேன். கொட்டையிலலாம் மீனுக்கு இந்த கொட்டை தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அட்டாக்கும். அப்பெல்லாம் நம்ம நிறைய பண்ணிக்குவோம். இப்பெல்லாம் நம்ம அப்படியே ஈஸியாக போகணும். அப்பா நம்ம ஃபோட்டோகிராஃப் வண்டியில் ஏறுறாங்க. அதான் இது வண்டி இருக்கக்கூடாது. நான் கலப்பு தான் எந்திரிக்கிறது. இதுதான் எண்டைக்கே அழகுக்குது. அதனாலதான் கலப்பை மட்டும்தான் இது மட்டும் வரல. மேலே இன்னும் மட்டும் அள்ளிக்கும். போச்சு. ஆனால் வேணு மொட்டையை பழக்குது. வண்டியே தெரியல. வண்டி வண்டிக்கு செமையான வண்டி.
செம்ம அட்டகாசமாக இருக்கு பாருங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வெயிட்டுக்கு வண்டி ஒரு பக்கம் இழுத்து போடும். அதான் அப்படி அதுங்காட்டி எங்கடா கொண்டு வச்சுட்டு வந்த? இப்போ கொஞ்சம் மேலே வச்சா நான் கீழே போட்டு ஷாக்குங்க. அதே அந்த பக்கம் சாக்கடு சைன் கொடுக்கும். ஓகேன்பா, என் மவன் தான் வீடியோ எடுத்தான். கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அவ்வளோதான், இழுத்து விட்டாச்சு. இதுதான் ப்ரோ பெரிய தலைவலி. நிறையா காட்டில் இது மாதிரி மாட்டிக்குது. இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் இந்த இடத்துல அசால்ட்டாக ஏறி வந்துருப்பான். இந்த 2 வீல் டிரைவாக இருக்கிறதுனால தான் போட்டு பறின்னு பறிக்கிறத தவிர ஏற மாட்டேங்குது. பெரிய அக்கா போகிறாது. 1.5 மணி நேரம் ஆகிட்டான். இப்போ நான் ஒரு 5 கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவனை வந்து கூப்பிட்டு வரதா இருக்குது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். வரலாம், அந்த இடத்துல மணல் இல்லைன்னா வரலாம். சரி, அடுத்த சைடுல வந்துக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு மணி நேரத்து உழவு இருக்குது ப்ரோ. போயிட்டு அதை ஓட்டி விட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டாம். அதனால் யாராச்சும் நோவோ வண்டி உடைச்சா எங்கேயாச்சும் உடைக்கிறாங்க ப்ரோ, உங்களுக்கு தேவையான ஜாமான் அங்கே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 வீல் கிட்ட மட்டும் கிடச்சிதுன்னா ஏதோ என்ன ரேட்டு சொன்னாலும் சரி, புதுசில் பாதி ரேட்டு சொன்னாங்கன்னா கூட சரி எடுத்து இப்போதைக்கு நமக்கு நம்ம அதிகமாகலாம் ஓட்ட போகிறதில்ல. கட்டுற பாருக்கு நமக்கு யூஸ் ஆனால் போதும். அதனால் 4 வீல் கிட்ட மட்டும் எதுவும் நீ இல்லாத ஜாமானம்லாம் கடையில் வாங்கி போட்டுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் நோவோ வண்டி உடைக்கிறது தமிழ்நாடு அளவில் எதுவும் பார்த்தீங்கன்னா இடத்த அட்ரஸ் மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி கட்டுறப்பாறை பொறுத்தவரைலாம் நம்ம கலப்பு வண்டி போகிற மாதிரிலாம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லை ப்ரோ. பொறுமையாக தான் போயாகணும். ஸ்பீடு பிரேக்கெல்லாம் டக்குன்னு தூக்கி அடிச்சுன்னு வச்சுக்காங்க. முன்னாடி இன்ஜின் பிளாக் கட் ஆயிருங்கிறாங்க. நான் வந்து கிளச் ஹவுசிங் வரலாம் பட்டை கொடுத்து தாங்கல் பண்ணிட்டு ப்ரோ. சரி, மாப்பிள்ளை சைடு வா. சரி, நிறுத்திட்டு வா. சரி, இப்போ தான் பண்ணுறேன். ஒவ்வொன்றுது சரி ப்ரோ, நான் போய் ஓட்டும். மாப்பிள்ளை கொண்டு போய் நிறுத்திட்டு வரேன்ட்டுருக்குறோம். வந்துட்டோம். 5 மணி ஆகும். இறங்கும் பொழுது சூரியன் போட்டு கண்ணை கூட்டிட்டுருக்கோம். தூக்கி பிடிச்சாதான் சூரியன் தெரியல. எல்லாம் ஓடி போட்டாச்சு. ஒரு 4 வயலா 6 வயலா இருக்கும். அப்படியே ஒரு நாள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். ஒரு 6.5 மணி நேரம், 1 மணி நேரம் கணக்கு விட்டு போயிட்டே இருந்தால் அப்புறம் மழை பெஞ்சா சோளம் வச்சிடலாம். மீதியெல்லாம் இப்போ தான் ஓட்டி போட்டு 2 நாள். இது மட்டும் போன ஏறதுக்காக ஓட்டி போட்டது. மேலே போகணும். ஓகே ப்ரோ, அஜித் வந்துட்டான். எல்லாம் ஊருக்கிட்ட பள்ளமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு சால் ஓட்டி போட்டோம் ப்ரோ. இப்போ ஒரு சால் ஓட்டி போட்டால் அப்படியே கள்ளப்பூரை போட்டுருவாங்க. இப்போ ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா M-Tail மாப்பிள்ளை ஓட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு டைமு, அதனால் படன்னு அடித்து விட்டுட்டு போய் டைம் எழுதி வச்சிடலாம். அவ்வளோ இட்டு கட்டிக்கும். இன்னும் 1 2 3 அதில் ஒரு 4 அங்கே ஒரு வாழுகுது. நல்லா ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். செடியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எழுதுறான்னு முன்னாடி பின்னாடியும் போட்டு நொக்கி எடுக்கிறான் மாப்பிள்ளை.
கடைசியாக இப்படி ஒரு சுற்று வந்துரு. ஓட்டி ஒரு சைடு தான் ஓட்டுறாங்க, அதனால் இப்படி ஓட்டி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டால் வேலை முடிஞ்சிடும் பாருங்க. அதனால் மெயினாக நான் சொன்ன மாதிரி கட்டரபாருக்கு மட்டும் 4 wheel drive கிட்ட எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது எங்கேயாச்சும் நோவோ உடைக்கிறது, இது ஒரு கம்ப்ளைண்ட்டில் வண்டி உடைப்பாங்கள்ல, அது மாதிரி உடைக்கிறது ஏதாச்சும் கிட்ட இந்த விழுப்புரத்தில் கோழிநல்லூர் அந்த ஏரியாவில் கிடைக்குங்கிறாங்க. அந்த பக்கம் யாராச்சும் ஒரு நண்பர்கள் இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் வர்றதா இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கையாக போகலாம். இல்லாத பட்சத்துக்கு நாம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகிறது வேஸ்ட் ஆயிருமேனு ஒரு பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வேறும் போர்டு மாப்பிள்ளை தள்ளி எடுக்கிறான் அந்த தளவுக்கு இந்த தளவுக்கும். போகிற பக்கமெல்லாம் கட்டரபார் மாட்டிக்குது ப்ரோ. நான் சும்மா இருக்கிறப்பெல்லாம் கட்டரபார் மாட்டாது, எந்த பிரச்சனையும் வராது, ஓட்டி விட்டு வந்துடுவோம். இதே நான் கலப்பை உழவு ஓட்ட போயிட்டுனா வச்சுக்காங்க, அப்போ தான் மாமா மாட்டிக்கிச்சு, வரப்பேரில் வாய்க்காலில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா இது கட்டரபார் வச்சுக்கிற நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் 2 wheel drive மாட்டிருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேறு வழி இல்லை, ஒன்றே போனால் 4 wheel drive போகணும், இல்லையா கட்டரபார் பொழப்பு ஆகாது. வஞ்சி காட்டு ஓட்டினா நான் வரல அப்படின்னு நல்ல பையனாக சொல்லி ஒதுங்கிக்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். சரி, இதில் ஏற்றலாம். ஒரு சில நண்பர்கள் ப்ரோ உங்கள்கிட்ட யோடு ப்ளஸ் இருக்குதுல்ல, இதில் கட்டரபார் ஏற்றியாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட சொல்லுவீங்க. இதில் ஏற்றலாம் ப்ரோ, ஏற்றுறத பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இதில் முன்னாடி மண்டை கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு எதுக்கும் ஒரு அமைப்பு இல்லாத மொட்டையாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நோவோவில் எப்படி அமைப்பு, ஜாண்டியரில் எப்படி மண்டை கொடுத்துருப்பாங்க. முன்னாடி போல்ட்டு போடுற அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் போடணும் ப்ரோ. இதில் பெட்டு போட்டு ரெடி பண்ணுறது ஏகப்பட்ட வேலை. அதில் பேலர் ஓட்டுறதுக்கு தான் ஷெட்டில் கீர் வேணும்னு பிளான் பண்ணி எடுத்தோம். இப்போ இதை எடுத்த வாட்டி அது ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிக்கிச்சு. நான் என்ன தான் பண்ணுறது? அதனால் சரி இப்போதைக்கு ஏதோ லோ பட்ஜெட்டில் ஏதோ ஒரு 4 wheel கிட்ட கிடச்சின்னா அந்த வண்டிக்கு ஏற்றி விட்டலான்னு ஐடியா பண்ணேன்னா, அது என்னமோ புதுசு கேட்டால் குதிரை கொம்பு ரேட்டு சொல்கிறாங்க. 3 லட்ச ரூபா வருங்கிறாங்க. 3 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த வண்டிக்கு போய் மாட்டுறதா அப்படின்னு எனக்கு. ஏன்னா அது வேறு 2013 மாடலாக இருக்குது. இன்றைக்கி மஹேந்திராவில் இந்த நோவோ சீரிஸ் செகண்ட் ஹேண்டே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே கிடைச்சிட்டாலும் ரொம்ப அண்டர் பித்தல் லோ பட்ஜெட் வண்டி தான் கிடைக்கிச்சு, ஹை பட்ஜெட்டில் தான் இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. போகிற பக்கமெல்லாம் இந்த கட்டரபார் மாட்டிக்குது. என்ன ஒரு செலவு போனால் எதுக்கு தான் ஆண்டவன் வண்டிக்காரனுங்கள்லாம் இப்படி சோதிக்கிறானே தெரில. போகும் என்னாட்டம் தான் எல்லா வண்டிக்காரனும் இருப்பீங்க. ஒன்று ரெடி பண்ணி அப்பான்னு முடிக்க காட்டியும் சரி 1 ரூபா 10 ரூபா கடன் கட்டலாம், அவனுட்டு அவனை ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும். அதுங்காட்டி அடுத்தது ரெடியாக வந்துடுது. சம்பாதிக்கிறாங்கிறாங்க. எங்கே 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா இதிலே பிடிங்கிட்டு போகுது. இந்த லட்சணமைக்கு டீச்சில் வேறு 3 ரூபா ஏற்றிட்டாங்க. இதில் வேறு மறுபடியும் ஏற்றுறாங்களாம், அதை எங்கேயோ பரிசோதனை பண்ணுறாங்களாம். இப்படியே டீச்சில் விலையை ஏற்றிக்கிட்டு போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு நினச்சி பாருங்கள். 10 ரூபாய் சம்பாதிச்சு பங்குக்கும் கடைக்கும் ஜாமான கடைக்கும் கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்கும். மீதி பண்ண பாட்டு காக்காது. ஏதோ நம்மளும் இந்த தொழில் வச்சு ஆதியிலேருந்து ஓட்டுறமே அப்படின்னு சொல்லி ஓட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியதான். எப்படி என்ன சொல்கிறீங்க? உண்மை தானே? அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு சால் தான். இன்னைக்கு ஒரு சாலில் காட்டுக்காரரை முடிச்சிட்டாங்க. அப்படியே பின்னாடி பரம்பில் போட்டு அப்படியே மூளை கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டோம், வேலை புளி. ஆனால் இதில் தள்ளுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. தள்ளுனா வச்சுக்காங்க, மண் தள்ளுனா கூட மறுபடியும் என்னங்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுதான் மனது கஷ்டமாகுது. நாம் ஆம்பு வளைஞ்சி போயிருமான்னு பார்த்து மண் தள்ளி ஓட்டுறோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து காசு கேட்டால் எதுக்கு காசுங்கிறாங்க. இது ஒரு சால் ஓட்டிட்டு ஒரு சால் யார் ஓட்டினாலும் சரி, ஒரு சால் ஓட்டி ஓரம் ஒரு சுற்று ஓட்டியிருந்தீங்கன்னா காட்டை பார்த்தா சுத்தமாக இருக்கும், ஓரம் க்ளீனாக வந்த மாதிரி இருக்கும். ஒரு சாலோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஓரம் மரம்லாம் பிக்கல் பிடுங்கலாம் கச்சன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை ப்ரோ, 2 சால் ஓட்டினது தான் பில்லு எப்படி முளைச்சிக்குது பாருங்கள் பக்கத்து வெயில். இது இப்போ ஓட்டி ஒரு 6-7 நாள் தான் இருக்கும், அதுங்காட்டி இப்படி பில்லு முளைச்சிக்கிட்டு இருக்குது. அந்தாண்ட 2 வயலுக்குது, அதை ஒன்று இந்தாண்ட ஒன்று ஓட்டி விட்டு அப்புறம் அந்தாண்ட போகணும்.
எல்லாம் ஒவ்வொரு சால் தான், ஏற்கனவே ஒரு சால் ஓட்டி போட்டதுனால ஒவ்வொரு சால் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் ஓட்டிட்டு கிளம்பிடுவோம். அதை ஓட்டிட்டு வந்துடுவேன். கல்ல வண்டியே திறப்புறதுக்கு இடம் இல்லை. நல்லா பிடிச்சிக்கா சாமி, நல்லா பிடிச்சிக்கா. மாமா முரட்டுத்தனமாக ஓட்டுவோம். வண்டியே திரும்ப சார். இந்த குண்டு ஓட்டிட்டா அங்கே ஒரு 3 பிட்டு இருக்குது ப்ரோ. அந்த 3 பிட்டையும் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ள புளிக்கு மண் தள்ளுறோம். இதுல எத்தனை பரம்பு தள்ளினாலும் மண்ணு குழி மட்டும் மேடா. ஐயோ அப்பா, 5:25 எடுத்தேன். போதோட அவ்வளோதான். இது ஒரு சால் ஓட்டிட்டு அந்தான மேலே ஒரு வயலுக்கு போகணும். அது ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் போயிட்டு அவ்வளோதான். போல் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பொழப்பு முடிஞ்சது. நாளைக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு எந்த வேலையும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. பைத்தியமே பிடிச்சிக்க மாட்டேங்குது. ஏதோ ஓடிட்டு இருந்தானாச்சும் ஏதோ டீசலுக்கு ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம். ஏன்னா வண்டி ஓட்டலாம், அஜித்துக்குன்னு சம்பளம் கொடுக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா உங்கள் ஏரியாலாம் மழை பெஞ்சிருக்குதா என்னென்னு சொல்லுங்க நண்பா. அந்த வாளுக்கு போ, அதுலேருந்து அப்படியே ஓடிட்டு வந்துடலாம். சாவி கொடு. ஸ்ப்ளெண்டர் லேவுட்ல ஒரு 3 வயலுக்கு ப்ரோ. 3 வயலு ஓட்டிட்டு போனால் போதும். பொழுதே இறங்கிருச்சு. நீ வெயில் விட்டு ஆட்டாட்டுன்னு ஆச்சு. இதுதான் பார்த்தியா காஞ்சி கருவாடாக கிடக்கு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, எங்களுதெல்லாம் ஓட்டும் போது பக்கத்து காட்டில் இப்போ இந்த காட்டெல்லாம் எப்படி சொல்கிறது, என்னடா ஓட்டாத அப்படியே கலப்பிக்கிது தூக்கிட்டு போயிட்டோம். காட்டுக்காரரெல்லாம் பத்திரகாளி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் கம்பல்சரி ஓடிக்கிட்டு போயிடுறது நல்ல பயன் கிடையாது. இல்லைன்னா ஏன் திட்டுன்னு திட்டுவாங்க. ஏடா போனைய பொண்ணால கையில் கலப்பி இறக்கி விட்டு ஓட்டினா என்னடா ஆகி போயிடுவ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அவ்வளோதான். இது ஒரு குறுக்கு அப்படியே இதுலேருந்து ஒரு 4 வயல் இருக்குது. 4 பிட்டுக்குது. 2 சால் ஓட்டினா கூட 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் வர மாட்டேங்குது. இது என்னன்னா ஒரு சாலுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஏற மாட்டேங்குது. சரி ஓட்டினோம். அப்பா எல்லாம் வெறும் பில்லாக முளைச்சி கிடக்குது ப்ரோ. நானும் என்ன மட்டும் தான் நின்றுட்டு இருக்கிறது. மூளைக்கு வேறு எல்லாம் குழியாக கிடக்குது. மண் தள்ளி விட்டு ஓட்டுலாம். அதுக்கு வேறு திட்டுவாங்க. ஏடா சொன்னால் தான் தெரியுமா, மூளைக்கு மண் தள்ளி விட்டு ஓட்ட தெரியாதாடான்னு திட்டுவாங்க. அத்தனையும் ஓட்டிட்டு கடைசியில் என்னம்பாங்க, ஏண்டா எதுக்கடா இவ்வளோ நேரம் ஆச்சு பையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பையா என்னான்னு சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கீர் பாக்ஸே புட்டு போடுவானாட்டுக்கு ப்ரோ. டனாக இருக்குது அந்த செடில் கீர். பார்க்குறதுக்கு என்னமோ ஃப்ரீயாகிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் இழக்கும் போது எப்படி உழுவுதுங்கிறீங்க, திமிர்னு உழுவுது.
ஓகேன்பா. இதை தலை வரல ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இன்னும் 2 வயல் இருக்குது. அதுங்காட்டி என் மாவன் வேறு வீட்டுக்கு போகலாம் ராவடி பண்ணுறான். அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம். மாப்பிள்ளை பாருங்கள் எல் மாதிரி இல்லாத அப்படியே பிரேக் அழுத்தா ஓ போடுறான் பாரு. மாப்ப இதை 1 2 3 குண்டு ஓட்டிவிட்ட. அங்கே ஒரு வயல் இருக்குமில்ல, அதை ஒரு சால் ஓட்டிவிட்ட. வா என் வீட்டுக்கு போகணுங்கிறான். நான் கூப்பிட்டு போகிறேன். ஓட்டிவிட்டான் நான் வீட்டுக்கு. அப்புறம் முட்டுக்காரமுட்டுக்கு அப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேல் வயல் பில்லாக இருக்கும். பூஞ்சிடி அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும். நாமளும் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இவனோட ஃபஸ்ட்டு வீடு விட்டு பாருங்க மண் ஓடிக்கிட்டேறான். இந்த இன்னொரு 10 நாள் ப்ரோ ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் கப்பு சுப்புன்னு அடைக்கும். அந்த ஸ்கூல் வைக்க மட்டும் இவனை நான் பாதுகாப்பு பண்ணங்காட்டி போதும் நான் ஆகுது. எனவே ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல், டாடா.